சாதிப்பவர்கள் பெண்கள் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் அந்த காலத்திலேயே தேடி தேடி பெண்களின் சாதனைகளை முன்னெடுத்த அமைப்பு மதுரை இலக்கிய மன்றம் என்ற காரணத்தினால்தான் நமக்கு முன்பே பெண்களுக்காகவே மதுரையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மகத்தான அமைப்பு தான் மதுரை மாதர் முன்னேற்ற சங்கம். 60 ஆண்டுகளை கடந்தும் இன்று கம்பீரமாக நிற்கிறது. அதை வழிநடத்தி செயலாக இருக்கிறார் அம்மா சொர்ணா வேல்சங்கர் என்று சொன்னால் பெண்ணினத்தை போற்றுவது என்பது இன்று நேற்றல்ல, மதுரை இலக்கிய மன்றம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பாக மன உறுதி மிகுந்தவர்கள் அன்றைய பெண்களா இன்றைய பெண்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிமுகத்தோடு பட்டிமன்றத்தின் தொடக்க உரையை வைத்து நேரத்தின் அருமை கருதி பேச்சாளர்களுக்கான நேரமாக இதனை ஒதுக்குவோம். 10 பேச்சாளர் 10 பேரும் 10 நிமிடம் பேசினாலும் பட்டிமன்றம் தாங்காது. 5 நிமிஷம் 10 பேரும் 5 நிமிடம் பேசினாலும் தாங்காது. அப்ப கவிதை மாதிரி பட்டிமன்றம் இருந்தா நல்லா இருக்கும். எல்லாமே பெரும் பேச்சாளர்கள் திறமையாளர்கள் என்று தேடி தேடி சொன்னதனாலே நாம் இங்கே அவர்களை பேச வைத்து அழகு பார்க்கிறோம். எனவே குறைந்தது 3 நிமிடம், தவிர்க்க முடியாமல் இருந்தால் 5 நிமிடம் என்ற நேர வரைமுறைக்குள்ளே நீங்கள் பேச தொடங்கினால் 10 பேருமே முத்தான பேச்சை தரலாம். நாமும் நிறைவாக இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து காலையிலிருந்து போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெற காத்திருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகளை எல்லாம் நாம் இங்கே அமர வைத்திருக்கிறோம். அதற்கு பெரும் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று சொல்லி பட்டிமன்றத்திலே கலந்து கொள்ள வந்திருப்பவர்களே, முதலில் அன்றைய பெண்களே என்ற அணி தன்னுடைய விவாதத்தை தொடங்குகிறது. தலைமை தாங்கி சிறப்பிக்க வந்திருப்பவர் ஈரோட்டில் இருந்து பயணித்து வந்திருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் தன்னம்பிக்கை பேச்சாளராக வலம் வரக்கூடியவர். இவருடைய ஆளுமை அறிந்து சென்ற ஆண்டு மகளிர் சுடரில் விருது வழங்கும் விழாவிலே இவரும் பாராட்டப்பட்டார். இந்த ஆண்டு நன்னறி ஆசிரியர் விருது வழங்கும் விழாவிலே பாராட்டப்பட்டார். அதனால் பட்டிமன்றத்திலும் பேசுகிறார் என்று தெரிந்து அவரை அழைத்திருக்கிறோம். வருகிறார் பேராசிரியர் டாக்டர் கவிதா ராஜசேகர் அவர்கள்.